இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியின் மூத்த சகோதரர் ஸ்னேகஷிஷ் கங்குலி மனைவியுடன் கடல் சாகசத்தின் போது நூல் இழையில் உயிர் தப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலம் புரியில் ஸ்பீட் போட் சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென்று அலையில் சிக்கி கடலிலேயே கவிழ்ந்தனர். இதனை கண்காணித்துக் கொண்டிருந்த உயிர் காப்பாளர்கள் உடனடியாக விரைந்து சென்று அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தனர். இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என்று ஸ்னேகஷிஷ் கங்குலியும் கடவுள்தான் காப்பாற்றினார் என்று அவருடைய மனைவி அபர்தாவும் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக புரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற அரசு விழாவின் போது IAS அதிகாரியின் தலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மலர்கூடையை வைத்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாட்னாவில் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் நிதிஷ்குமாரை மேடையில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் வரவேற்றனர். அப்போது அரசு கூடுதல் தலைமை செயலாளர் சித்தார்த் முதலமைச்சரை வரவேற்று மலர்கூடையை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட நிதிஷ்குமார் சிரித்துக் கொண்டே பூக்கூடையை சித்தார்த்தின் தலையில் வைத்தார். இதனை பெரிதுபடுத்தாமல் IAS அதிகாரி சித்தார்த் மேடையிலிருந்து விலகிச் சென்றாலும் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மனநிலை சீராக இல்லாததால் தான் பொது இடங்களில் இவ்வாறு அவர் நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் செய்தி தொடர்பாளர் மித்யுஞ்சய் திவாரி விமர்சித்துள்ளார். இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் மீண்டும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் டெல்லியில் 104 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய கோவிட்-19 தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் பரவத் தொடங்கிய கொரோனா தொற்றால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மீண்டும் உருவெடுக்க தொடங்கியுள்ள கொரோனா ஹாங்காங், சிங்கப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரித்து வந்தன. அதைத் தொடர்ந்து தற்போது கடந்த சில நாட்களாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் பரவி வருகிறது. இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் தற்போது வரை 104 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த வாரத்தில் 24 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவல் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கான வசதிகள் தயாராக இருக்கிறது என்றும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 1200 ரூபாய் விலை சரிந்துள்ளது. மஞ்சள் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு பெயர் பெற்ற ஈரோட்டில் 5 மையங்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை ஏல முறையில் மஞ்சள் விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான சீசன் பிப்ரவரி மாதம் தொடங்கி ஈரோடு மற்றும் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகாவில் இருந்தும் அதிக அளவில் புதிய மஞ்சள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கடந்த வாரத்தில் 15,000 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு குவிண்டால் மஞ்சள் 1200 ரூபாய் சரிவடைந்து 13,769 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேசிய அளவில் மஞ்சள் விற்பனையில் ஏற்பட்ட மந்த நிலையும் தேவை குறைவாலும் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இவ்வாண்டு மஞ்சள் சாகுபடி பரப்பளவு மற்றும் சந்தையின் தேவையை பொறுத்து விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வணிகர்கள் கூறினர். மேலும் மஞ்சள் விலை சரிவடைந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுகின்றன. கடந்த சில நாட்களாகவே குமரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ மண்குடி, மேல மணக்குடி, கோவளம் உள்ளிட்ட சுற்று வட்டார கடலோர கிராமங்களில் சூறைக்காற்றும் வீசுகிறது. இதன் காரணமாக கடல் அலைகள் சீற்றமாக உள்ளது. அப்பகுதியில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் 2வது நாளாக மீன்பிடிக்க செல்லாததால் கரையோரத்தில் படகுகள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் மகிழ்ச்சியுடன் குளித்துவிட்டு செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கணிக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தெருவிளக்கு வெளிச்சத்தில் படித்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கணிக்கர் எனப்படும் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் பொது இடங்களில் ஜோசியம் கூறி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு என சொந்த ஊர் எதுவும் கிடையாது. ஊராக செல்லும் இவர்களில் 30 குடும்பத்தினர் பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் படித்துறை அருகே வைகை ஆற்றின் கரையோரம் குடிசை அமைத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முனியாண்டி ஜெயா தம்பதியின் மகன் மாவீரன் 355 மதிப்பெண்ணும், சதீஷ்குமார் சத்யா தம்பதியின் மகன் கார்த்திக் 314 மதிப்பெண்ணும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். கரண்ட் வசதி எதுவும் இல்லை. நைட் நேரத்தில் சோலார் இதில் வந்து படித்து 355 மார்க் எடுத்திருக்கேன். இது எனக்கு வந்து மகிழ்ச்சி ரொம்ப தருது. பப்ளிக் பரீட்சை எழுதி தமிழில் வந்து 76 எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் வந்து 74 எடுத்திருக்கேன். இது எனக்கு பெருமை இருக்குது. கொடுத்த வீட்டிலேருந்து நான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன். என் எய்ம் வந்து போலீஸ் வேலைக்கு போகணும். போலீஸ் வேலைக்கு போய் நல்லா படித்து ஏதோ பெரிய ஆளாக வரணும். நான் இந்த மாதிரி குடிசை வீட்டிலேருந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும். வெயில் காலத்தில் வெயில் சுள்ளுன்னு அடிக்கும், மழை காலத்தில் உட்காந்து படிக்க எந்த இடமும் கிடைக்காது, கரண்ட் எதுவும் இருக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 314 மார்க் எடுத்திருக்கேன். அனகாபுத்தூர் மக்களின் கோரிக்கை தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை செயலாளரிடம் விசிக தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கும் பணி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனகாபுத்தூர் காயிதே மில்லத் நகர் பகுதிக்கு சென்ற விசிக தலைவர் திருமாவளவன் அங்குள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நீர்நிலை பகுதி என தவறுதலாக குறிப்பிட்டு வீடுகளை இடிப்பதாக அவரிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகம் சென்ற திருமாவளவன் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறு கோரிக்கை மனுவை அளித்தார். நீதிமன்ற ஆணையை மீறி வேறு ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறோம் என்பதை தலைமை செயலாளர் நம்மிடத்திலே விளக்கினார். என்றாலும் அந்த மக்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற தேசிய சப் ஜூனியர் கால்பந்து போட்டியில் மெட்ராஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. காரணையில் உள்ள FC மெட்ராஸ் கால்பந்து மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் மெட்ராஸ் அணியை எதிர்த்து பஞ்சாபின் மினர்வா அகாடமி அணி மோதியது. ரசிகர்களுக்கு விருந்தளித்த ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த ஒரு மேட்சுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஒர்க் பண்ணோம். நாங்கள் இந்த லீகில் ஒரு 6 மேட்ச் ஆடினோம். அதுலேருந்து செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் அடிக்கும் வந்தோம். கஷ்டப்பட்டு ஆடினோம். ஆனால் எப்படியோ லக் இல்லைனால ஃபைனல்ஸில் வந்து 2-1 ஜஸ்ட்டில் தோற்றுட்டோம். இருந்தாலும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. எங்களுக்கு கேஷ் அவார்ட் கிடச்சிது. நன்றி. தோற்றாலும் சிறப்பாக ஆடியதாக சென்னை அணி பெருமை தெரிவித்தது. சென்னை அணிக்கு 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பட்டம் வென்ற பஞ்சாப் அணிக்கு கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இந்த தொடரில் நாடு முழுவதும் இருந்து 28 அணிகள் கலந்து கொண்டன. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்புக்கு இன்னும் 1 வார காலமே உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் பள்ளி குழந்தைகளுக்கான புத்தக பைகள் தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. மாணவர்களை கவர பல்வேறு விதங்களில் பைகள் தைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சோட்டா பீம், மோட்டு பட்லு, ஸ்பைடர்மேன் உள்ளிட்ட கார்ட்டூன் படங்களோடு விற்பனை செய்யப்படும் பைகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக தையல் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக புத்தக பையுடன் லஞ்ச் பேக், பர்ஸ் என 3ம் சேர்த்து மொத்தமாக காம்போ முறையில் தைத்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. மழையில் நனைந்தாலும் தண்ணீர் உள்ளே செல்லாமல் இருக்கும் வகையிலும் தைக்கப்படும் பைகளும் நன்றாக விற்பனையாகின்றன. குவாலிட்டியாக வாரண்டியோட கம்பெனி தயாரிப்போட கொடுத்துட்ருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் பேக்கு, அது மாதிரி ஸ்கூல் பேக் செட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, பவுச்சு எல்லாமே செட்டும் கொடுத்துட்ருக்கோம். பிள்ளைங்க விரும்புகிற எல்லா கார்ட்டூன் படம்ஸும் நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா பிள்ளைங்க விரும்புகிற அனைத்து கார்ட்டூன்ஸ் படமும் நம்மள்ட்ட பேக் இருக்குது. நாள் ஒன்றுக்கு 500 முதல் 1000 பைகள் வரை தைக்கப்பட்டு விற்பனைக்கு செல்வதாகவும் 100 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை பல்வேறு ரகங்களில் பைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் தையல் கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வெளியாகியுள்ள வீடியோ பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் முதலாவது மலைப்பாதையில் விநாயகர் கோயில் அருகே சாலையோர தடுப்புச் சுவர் மீது ஏறி நடந்து சென்றுள்ளது. அப்போது அவ்வழியே காரில் சென்ற பக்தர்கள் அதை வீடியோ எடுத்தனர்.
சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியை ஆய்வு செய்தனர். சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பைக்கில் செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லவும், பேருந்து, கார்களில் செல்பவர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை மூடிக்கொண்டு பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள தங்களுக்கு சொந்தமான இடத்தை பாஜக பிரமுகர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பெண்கள் சிலர் கோட்டூர்புரம் சிக்னலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களுக்கு சொந்தமான காலி மனையை பாஜகவினர் சிலர் ஆக்கிரமித்து வேலிகள் அமைத்திருப்பதாகவும், அதை தட்டி கேட்ட அந்த பகுதி பெண்களை அவர்கள் தாக்கியதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இடம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது பாஜக பிரமுகர்கள் அந்த இடத்தை சுற்றி வேலி அமைத்ததாகவும் தெரிவித்தனர். இதுக்கு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர் தான் இங்க ஆப்போனன்ட் பிளஸ் கணேஷ், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக உறுப்பினர்கள். அவங்க மூலியமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் இறைச்சி கடையில் வைத்து லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வந்த 4 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். லாட்டரி விற்பனை தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்ததை அடுத்து அந்தியூர் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தவிட்டுப்பாளையம் பகுதியில் முருகன் மற்றும் அவரது மனைவி விஜயஸ்ரீ நடத்தி வரும் இறைச்சி கடையில் தனிப்படை காவல்துறையினர் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். கடைக்குள் இருந்த அறையில் கிடைத்த செல்போன்களை ஆய்வு செய்த போது கேரள லாட்டரி சீட்டுகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி விற்பனை செய்து ஆன்லைன் மூலம் பணம் பெற்று வந்தது தெரிய வந்தது. மேலும் லாட்டரி விற்பனை செய்து வந்த தம்பதி சொகுசு வீடு கட்டியுள்ளதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டில் கணவன் மனைவி இருவரும் லாட்டரி வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முருகன், விஜயஸ்ரீ மற்றும் அவர்களின் உறவினர் ரேணுகா ஆகியோர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மாவட்டத்தின் பெரிய கண்மாயாக இருக்கும் வல்லநாட்டு கண்மாயில் திறந்துவிடப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்த கண்மாய் வளம் இழந்து நச்சுத்தன்மையுடன் காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கழிவுநீரை சுத்திகரித்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ புதுக்கோட்டை சாக்கடை தண்ணி முழுமையாக இங்கே கலக்குது, வேறு எங்கேயும் போகிறதில்ல. இங்கிட்ட ஒரு 5-6 கம்மாய்க்கு அது போக வேண்டியது, அவங்கெல்லாம் தடுத்து வழி இருக்குது. வழி இல்லாதனால இப்போ எங்களுக்கு வந்து டைரெக்டாக எங்கள் கம்மாய்க்கில் பாயுது. இதனால் சுகாதாரங்கள் கெடுது. இதுக்கு ஒரு சுத்திகரிப்பு பண்ணி ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணாட்டேன் இங்கே உள்ள கிராமத்து மக்கள் பிழைக்கலாம். வத்தலக்குண்டு அருகே ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் 5000 டன் மாம்பழங்கள் மரத்திலேயே அழுகி வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஐயம்பாளையம், தேவரப்பன்பட்டி, மருதா நதி அணை, கோம்பை, நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் மாங்காய் விவசாயம் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டிற்கான மாங்காய் சீசன் ஏப்ரல் மாத இறுதியில் தொடங்கியது. இந்நிலையில் மாம்பழங்களுக்கு போதிய விலை இல்லாமல் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் மரத்தில் உள்ள மாங்காய்களை பறிக்காமல் விவசாயிகள் விட்டுள்ளனர். தினமும் 5000 டன்னுக்கு மேல் மாங்காய்கள் வீணாகி வருவதால் இப்பகுதி விவசாயிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொள்முதல் செய்ய எந்த வியாபாரியும் வரவில்லை. சூஸ்கம்பெனியில் 5 ரூபாய்க்கு மேல் மாங்காய் வேண்டாம் என்கிறார்கள். எங்களுக்கு ஒரிப்பு கூலி கூட இல்லாத நிலையில் விவசாயிகள் தவிக்கிறார்கள். இங்கே மாங்காய்கள் நிலத்தோடு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு முக்கணி திருவிழாவை கொண்டாட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பாண்டு IPL தொடரின் லீக் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த மும்பை அணி வீரர்கள் சீரான இடைவெளியில் ஆட்டமிழந்த நிலையில் சூரியகுமார் யாதவ் பொறுப்பாக விளையாடி அரை சதத்தை கடந்தார்.
இந்த நிலையில் 20 ஓவர்கள் இறுதியில் 7 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்களை மும்பை அணி எடுத்திருந்தது. 185 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்கள் ஆரம்பம் முதலே அதிரடி காட்டினர். அதிகபட்சமாக பஞ்சாப் வீரர் ஜாஷ் இங்கிலீஷ் 42 பந்துகளில் 73 ரன்களை எடுத்தார். பஞ்சாப் அணி 18.3 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றிக்கான இலக்கை எட்டியது. புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறும் வாய்ப்பை பெற்றிருந்த மும்பை அணி இந்த தோல்வியின் மூலம் 4வது இடத்திலேயே தொடர்கிறது. இன்று நடைபெறவுள்ள கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை செய்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.